என்ற பேர் வடிவேலு ஆனந்தராஜா, வேம்படி உடுத்துடன், வடமராட்சி கிழக்கு, இஎஸ் பிரிவு 430. எனக்கு வந்து தைப்பொங்கல் அன்று 14ஆம் தேதி ஒரு சின்ன போன் வச்சிருந்தாங்க, இந்த பை பாவிக்கிறவா, அதுக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது 7:35 அப்படி வந்தது. அவள் எடுத்து கேட்க இதில் சிங்களத்தில் கிடைக்கிறேன்ட்டு அவள் வச்சுட்டா, அவள் கொஞ்சம் பயத்தாலும் வச்சுட்டா. அப்போ நான் வீட்டுக்கு வெளியில் வேலை செய்து வர இப்படி சொன்னேன். நான் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து யோசிச்சு போட்டு எனக்கு சந்தேகம் இருந்தால் திருப்பி நான் தான் எடுக்க அவர் அந்த கதைச்சவர் சொன்னது, ஐயா உங்களுக்கு 8 லட்சம் பரிசு விழுந்திருக்கு, பணப்பரிசு விழுந்திருக்கு 8 லட்சம். நீங்கள் பிஓசி பேங்கில் அக்கௌண்ட் இருக்கொண்டு கேட்டேன். நானும் ஒன்று சொன்னேன். பிஓசி பேங்கில் அக்கௌண்ட்டும் ஐசி நம்பரும் தற்போது நான் பாவிக்கிற போல் 3ஐயும் தாங்கும் என்று சொன்னேன். நான் பரிசு விழுந்தாதானே என்று விசுவாசமாக கொடுத்த இடத்துல அவர் திரும்ப பிஓசி பேங்கில் இருந்து மெசேஜ் வர எங்களுக்கு அந்த நம்பர் நீங்கள் தர வரும். அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மெசேஜுக்கு இந்த 12 நம்பர் வந்தது கொடுத்தேன். அது தாண்டி மிகுதி 4 நம்பர் கீழ் நம்பர், அதை திறந்து திரும்ப கடைசியாக பாருங்கன்னு சொன்னார். பார்த்தா 4 நம்பர். உடனே போய் மற்ற மெசேஜ் வர 4 அப்படி கொடுத்து கொண்டிருக்காங்க. சொன்னார், பிஓசின்ற சிஸ்டம் கொஞ்சம் இதாக கிடக்குது, நீங்கள் கொமர்ஷியல் பேங்கி அல்லது ஹெச்என்பி பேங்கி அக்கௌண்ட்டை தருவீர்கள் ஒன்று கேட்டான் கிடக்கவுண்டு. நான் யோசிச்சு போட்டு சொன்னேன், இந்த ஹெச்என்பி பேங்கில் ஒரு 4,00,000 ரூபா காசு தான் அதில் இருந்தது. அந்த பேங்கி புத்தகத்தை கொடுத்து முடிஞ்சு ஒரு சிறிய நேரம் கழித்து அவர் சொன்னார், இல்லை சிஸ்டம் எல்லாம் வேலை செய்யுது, பிஓசி மெசேஜ் வரேன் தாங்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 16-18 மினிட்ஸுக்கு மேலே வந்தது. அவ்வளவுக்கும் நான் சொன்னேன். சொல்லி முடிஞ்சேன். அதுக்காக அவர் அந்த ஐயா உங்களை பரிசு விழுந்தது, பொங்கல் வாழ்த்துக்கள், நீங்கள் கிறிஸ்டியனும் சைவமும் எல்லாம் கேட்டார். நான் அதுக்கு பதில் அடித்து கொண்டு இருந்தேன். சரி, பிரச்சனை இல்லையா, உங்களுக்கு நாளைக்கு 8 லட்சம் ரூபாய் பிஓசி பேங்கில் போய் எடுங்கொண்டு சொன்னார். சொல்லி கொடுத்தினார். நான் என்னத்துக்கு மாட்டேன், அவர் கொஞ்சத்தால் உங்களுக்கு சொல்லுறேன், விளம்பரம் என்னென்று சொல்கிறேன் என்று சொன்னேன். அப்போ நான் கொஞ்சத்தை பார்த்து கொண்டு நின்றேன். சொல்ல இல்லை. திரும்ப ஃபோன் எடுத்து நீங்கள் சொல்கிறீங்களே கேட்போம் என்றால் ஃபோனோ யாருக்கு போகுதுன்னு சொல்லுவேன். அதுக்கு அப்புறம் அந்த பண்ணினா பிறகுதான் எனக்கு உண்மையாக இதை பற்றி நல்லா தெரியாது. எனக்கு சந்தேகம் வந்தது. நான் அப்போ இதில் என் ஃபோன் இதுகளை எல்லாம் கொண்டு இதில் ஒரு படித்தன் இருக்கேன், அக்கண்ட படித்தன் தானே அவன்கிட்ட போய் இப்படி பிரச்சனை உங்கள் ஃபோன் பண்ணினாங்க, தண்ணியிலே நம்பர் சொல்லி போட்டாங்க. அவர் அந்த ஃபோனை அடித்து பார்த்துட்டு சொன்னார், மாமா உங்களில் பிஓசி பேங்கில் இருந்து காசு 2 அக்கௌண்ட்டில் இருந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அப்படி சொன்னார். அந்த எடுத்த அந்த சிவத்தலை கைதையும் காட்டினார். இந்த 50, 40, 45 அப்படியே பாருங்கோ ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஒரு பேங்கில் கிட்டத்தட்ட 24,10,000, இன்னொரு பேங்கில் 5,12,000 கிடந்தது. ஒன்றில் அப்போ கிடந்த 108 லட்சம் மிகுதி, மற்ற மிக குறுகிய காலம் தான் கிடந்தது. அப்போ என்ன செய்யலாம்னு யோசித்தா நாளைக்கு பேங்குக்கு போகணும். ஒரு மறுநாள் பேங்குக்கு போனேன் 15ஆம் தேதி இன்று போய் மேனேஜரோட போய் சம்பந்தமாக கதாச்சி இதன்ட்டா இப்படி இந்த தண்ணியில் நடக்குது, நின்று கேஸ் வந்தது ரெண்டு லெட்டர் எழுதித்தாங்க. லெட்டர் எழுதி போன அமௌண்ட்டு அவர் கதைச்ச ஃபோன் நம்பர் முழுக்க கொடுத்துட்டு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி சொன்னான். அப்போ நாங்கள் போலீஸுக்கு போனோம். போலீஸுக்கு போனாலும் போலீஸ் சொல்லிட்டு நம்ம என்னென்றால் 10 லட்சத்துக்குள்ளே இருக்கிறாங்க அமௌண்ட்டு கூட கேஸுக்கு போங்கன்னு சொன்னேன். அப்போ நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேங்குக்கு ஒரு ஆரோக்கிய தானே அப்படியே கொடிகாமம் போனோம். கொடிகாமத்துக்கு தான் அந்த அமௌண்ட் கூடின அக்கௌண்ட். கொடிகாமத்துக்கு போக அவர் போட்டு அவர் நூற்று போட்டு இன்னைக்கு நடந்தது அப்படின்னு உங்களுக்கு சரி தெரியாது, நீங்கள் அக்கம் பக்கத்தில் கேட்டிருக்கலாம் தானே ஒரு ஆலோசனைன்னு சொன்னேன். நான் எனக்கு தெரியாது, அதை பற்றி நல்லா தெரியாது,
நான் விஜயவாயம் வேண்டாப்புல அப்படி யோசிச்சு முடியா அவரும் கடிதம் அளித்தாரு ஒன்றுகள் இதுகள் சகலரும் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு அவர் தான் சொன்னார் 16 சிம் பாவிச்சிருக்குன்னு சொன்னார். இதைத்தான் அவர் சொன்னவர். ஒரு 16 சிம் பாவிச்சத்தக்கன்னா ஒரு ஒற்றையில் அப்படி அந்த அவ்வளவு அப்படியே கிடக்கு. நாங்கள் பார்த்துறோம் எங்களுக்கு கரை இல்லை, அப்படி எட்டி பார்க்க அப்படி தெரியுது 16 சிம் மாற்றி ஒரு மெசேஜுக்கு ஒரு சிம் பாவிச்சிருக்கிறார். அவர் சொன்னார் யாழ்ப்பாணம் சைபர் போலீஸுக்கு போய் முறைப்பாடு போடணும். நாங்கள் அதாலத்தின் போய் யாழ்ப்பாணம் போய் பொது நிலையத்துக்கு போய் இப்படி சொல்லிக்க அவர் கேட்டு போட்டு இப்படி இப்படி அநியாயம் அவ்வளோ காசை ஆக்கினீங்கள்ட்ட நான் இப்படி எனக்கு தெரியாது மேலே தெரிஞ்சால் இப்படி செய்திருக்க மாட்டேன் தானே என்று சொல்லி போட்டு அவர் சொன்னாங்க நீங்கள் ஒன்றும் செய்யலாயா கேஸுக்கு போகும்போது சொல்லி சரி திரும்பதால் கேஸுக்கு போய் அங்கே பிரச்சனையாக சொல்லா. அவர் சொன்னது என்னென்றால் என் ஐடி நம்பர்கள் ஃபோன் நம்பர்கள் எல்லாம் வேண்டி போட்டு என்ன பிறகு இது கொஞ்சம் கரைச்சால் ஆனவழ நீங்கள் கொழம்புக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குமோன்ற மாதிரி சொல்லிக்கலாம். நான் என்ன செய்கிறது போகணுமுண்டா போத்தானே வேணும், என்டிஆர் வேணுண்டா போத்தானே வேணும், போத்தான் பிரச்சனைண்டா போத்தான் போகிறேன் என்று சொல்லி போட்டு வீட்டை வந்துட்டேன். இவ்வளோ தான் நடந்தது. மற்ற என்ன பிரச்சனை உங்களுக்கு இது நீங்கள் அந்த ஃபோனுக்கு இது செய்திருந்தீங்களா?